Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11th June 2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ சார் நாங்கள் பே பண்ணணும், எப்போது செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டான அப்டேட், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட். மாணவர்களும் பெற்றோர்களும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி. இதுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னா 500 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா 1000 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்கன்னா 1500 rupees செலுத்த வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நீங்கள் போடுறீங்கன்னா 100 rupees. அப்போது மூணுக்குமே போடணும், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸ்பெஷல் கேட்டகரி மூணுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு 1600 rupees செலுத்த வேண்டும். ஓகேங்க சார், இதெல்லாம் ரைட்டு. செக்யூரிட்டி டெபாசிட் நான் எப்போ செலுத்துறது அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறேன். இதில் சார் நான் ஃபீஸே கட்டல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி. ஓகேங்களா, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் செலுத்த வேண்டியது கிடையாது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்போ ப்ராஸ்பெக்டஸ்லையும் சரி, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போதும் சரி, அது இன்னமும் தெரியப்படுத்தவில்லை. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு முன்பாக அல்லது ஆன் ஆர் பிஃபோர் அந்த தேதியிலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, சரி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் 2025 கடந்த மே மாதம் 4ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த நீட் தேர்வுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அந்த தேதி அப்படிங்கிறது இதுவரைக்கும் ப்ராஸ்பெக்டஸில் 14th June அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு சில நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் அதனுடைய ஃபுல் அப்டேட், கட் ஆஃப் வீடியோ, எலிஜிபிலிட்டி மார்க்கு எல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன, ரிசல்ட்டு வந்த உடனே ஓகேங்களா, NTA ரிசல்ட் டிக்ளேர் பண்ண உடனே எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளவு, அதாவது பாஸ் மார்க் எவ்வளவு, நீட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் 40th percentile எவ்வளோ மார்க்கு, 45th percentileக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பாஸ் மார்க்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறதா இல்லை அப்ராடில் போய் படிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போது ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ண உடனே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போதைக்கு நீங்கள் நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய
நீட் ஸ்கோர் கார்டை வந்து என்டிஏ கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீட்டுக்கு எக்ஸாம் எழுதி முடித்தவங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் எலிஜிபிள் கேண்டிடேட் யார், ஒருவேளை எலிஜிபிள் மார்க் வராதவங்க இருந்தால் அதில் எலிஜிபிலிட்டி இல்லாத லிஸ்ட் யார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். எதுக்காக? நம்மளுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, என்ஆர்ஐ சீட்டு கிடைக்குமா, இல்லை என்ஆர்ஐ லேப் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதே போல் 7.5% தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஐஆர்டி வார்டுக்கும் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம பேர் எத்தனாவது ரேங்கில் எந்த பிளேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலுமே கூட ரிசல்ட் வந்த பிறகு நீட் யூஜி 2025 ரிசல்ட் வந்த பிறகு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்தால் தான் நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறது எது? கவுன்சிலிங்க்கான எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு. அதன் பிறகு மெரிட் லிஸ்ட் இருக்கும். அந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டேட் ரேங்க்கில் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம், கம்யூனல் ரேங்க்கில் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்திற்குள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்சிசி ரிலீஸ் த ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல். எம்சிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த தேதியில் ஆல் இண்டியா கோட்டா நடக்குது அப்படிங்கிற ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது ஆல் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, எம்சிசி வந்து ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குமான கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் டென்டேட்டிவாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போது எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குது அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆன உடனே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்டை நம்ம செலுத்த வேண்டும். ரெமிட் யுவர் செக்யூரிட்டி டெபாசிட் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்டை செலுத்த வேண்டும். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜுக்கு நோ செக்யூரிட்டி டெபாசிட், அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இது வந்து திரும்ப வரக்கூடிய பணம். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை திருப்பி கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஃபோர்ஃபீச்சர் ஆயிடுச்சுன்னா அதை பிடித்தம் செய்து கொள்வார்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1,00,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டும். இதுவும் ரீஃபண்டபிள், இதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட் அப்பவும் நம்ம வந்து அதுக்கான அப்டேட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது இப்போ அப்ளிகேஷன் போடும்போது செலுத்த வேண்டியது இல்லை. ரிசல்ட் வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுற எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்ததுக்கப்புறம் எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட் கொடுப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கலந்து கொள்ள முடியும். அதுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1,00,000. இதில் வந்து
ஒரு சில கேட்டகரிக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது இருக்காது. அதை நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எப்போது செலுத்த வேண்டும் என்பதற்கான விளக்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.